இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்திக்கும் மூலமாக இருப்பவள்தான் சதி. சிவனின் முதல் மனைவியாக பிறந்த சதி தன் வாழ்க்கையில் எப்படி தியாகம் செய்தால், எவ்வாறு தன் வாழ்க்கையை முடித்து கொண்டால் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சதியோட தியாகமும் அவள் சிவன் மீது வைத்திருக்கும் காதலும் தான் இன்று நாம் சக்தி பீடங்கள் உருவாவதற்கான காரணமாக இருந்தது. இந்த உலகமே அழிந்துவிடும் போல் சிவனின் கோபம் இருந்தது. அப்படி சதிக்கு என்ன நேர்ந்தது, அந்த நாளில் என்ன நடந்தது, சிவன் ஏன் தாண்டவமாடினார் அப்படின்ற ஃபுல் கதையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவர்கள் முனிவர்கள் போற்றும் ஹிமாவன் மலை கோயிலில் தக்ஷன் என்பவருக்கு சதி என்னும் ஒரு அழகான தெய்வீக பெண் குழந்தை பிறந்தது. சதி வளர்ந்து வரும் பருவத்திலிருந்தே ஆன்மீகம், தியானம், பக்தி இவையெல்லாம் அவளுக்குள் இயற்கையாகவே இருந்தன. அவள் தன் வாழ்க்கையில் ஒரே ஒருவருக்காக காத்து கொண்டிருந்தாள். அவர் வேற யாரும் இல்லை, மகாதேவன் சிவபெருமான் ஆவார். ஒரு முறை இவ்வாறு சிவபெருமானை எண்ணி அவள் பூஜை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் வேண்டினாள், நான் திருமணம் செய்தால் உங்களை தான் திருமணம் செய்வேன் என்று கூறியதை கேட்டதும் அவளின் தந்தை மிகவும் ஆச்சரியமடைந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எப்பொழுதும் சிவபெருமானை பிடிக்காது. அந்த சடைமுடி உடையவன் காடுகளில் வலம் வரும் சிவனையா நீ மணக்க விரும்புகிறாய்? அவனை எவ்வாறு ஏற்பது? அவனை யாராவது திருமணம் செய்து கொள்வார்களா என்று அவர் மிகவும் கோபம் கொண்டார். ஆனால் சதி, நான் திருமணம் செய்தால் சிவபெருமானை தான் திருமணம் செய்வேன் என்று தன் தந்தையிடம் வாக்குவாதம் செய்தார். அவர் முற்றிலும் இதை ஏற்க மறுத்ததால் சதி சிவபெருமானை எண்ணி தவம் புரிய ஆரம்பித்தாள். சதியின் தவத்தையும் அவளின் காதலையும் கண்ட சிவபெருமான் சதியை திருமணம் செய்ய முடிவு கொண்டார். பிறகு சதிக்கும் சிவபெருமானுக்கும் கைலாய மலையில் திருமணம் நடைபெற்றது. இருவர்களுக்கும் திருமணம் நடந்த செய்தி தக்ஷனின் காதில் விழுந்தது. அவர் மிகவும் கோபமடைந்து இனிமேல் சதியை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் சிவனும் சதியும் கைலாயத்தில் நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு முறை தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தார். அந்த யாகத்திற்கு அனைவரையும் அழைத்தார். நாரதர், விஷ்ணு போன்ற தேவர்கள் அனைவர்களையும் அழைத்தார். ஆனால் சிவபெருமானும் சதியை மட்டும் அவர் அழைக்கவில்லை. தன் தந்தை யாகத்தை நடத்துகிறார் என்று தெரிந்து கொண்ட சதி சிவபெருமானிடம் சென்று, நான் அந்த யாகத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்று கூறினாள் சதி. அதை கேட்ட சிவபெருமான், உன் தந்தை நம்மளை அவமானம் படுத்தியிருக்கிறார், நீ எவ்வாறு அங்கு செல்ல விரும்புகிறாய் என்று கேட்டார். அதற்கு சதி, நான் அந்த யாகத்திற்கு செல்லவில்லை என்றால் அவரின் யாகம் முழுமையாகாது, ஏனென்றால் அது என் பிறந்த வீடு என்று கூறி சதி சிவனை எதிர்த்து அங்கு செல்ல முடிவெடுத்தாள். ஆனால் சிவபெருமான் மீண்டும் ஒரு முறை எச்சரித்தாள், நீ அங்கு சென்றால் ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கும் என்று கூறினாள் சிவன். அவ்வாறு ஏதும் நடக்காது என்று கூறி சதி அந்த யாகத்திற்கு சென்றாள். அங்கு போனதும் தன் தந்தை மிகவும் சிவபெருமானை இழிவுபடுத்தினார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு முனிவர், நீங்கள் இவ்வாறு சிவபெருமானை இழிவுபடுத்தக்கூடாது என்று கூறி அவரை கண்டித்தார். இங்கு எவரும் எனக்கு அறிவுரை கூற வேண்டாம் என்று தக்ஷன் மிகவும் கோபமடைந்தார். பின்பு மீண்டும் சிவபெருமானை இழிவுபடுத்த தொடங்கினான் தக்ஷன். அவன் எப்பொழுதும் சுடுகாட்டில் தீர்பவன், தன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு கழுத்தில் பாம்புடன் திரிபவன் அந்த சிவன். அவனை நான் எவ்வாறு என் மருமகனாக ஏற்றுக்கொள்வேன் என்று மிகவும் இழிவாக பேசினார் தக்ஷன். இதனை கேட்ட சதி மிகவும் மனமுடைந்து, தந்தையே, நீங்கள் என் கணவனை இவ்வாறு இழிவுபடுத்தக்கூடாது, அது என் மனதை மிகவும் காயப்படுத்துகிறது என்று கூறினாள். இதை கேட்ட தக்ஷன் சிரித்துக்கொண்டே, உன்னை என் மகளாகவே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னை யார் முதலில் இந்த யாகத்திற்கு அழைத்தது என்று சதியையும் அவமானப்படுத்தினார் தக்ஷன். இதை கேட்ட சதி, அனைவர் முன்னிலையும் நம் கணவரையும் என்னையும் அவமானப்படுத்துகிறார் நம் தந்தை என்று மிகவும் மனமுடைந்து போனாள். நாம் சிவபெருமானின் பேச்சை கேட்காமல் இந்த யாகத்திற்கு வந்தது மிகவும் தவறு என்று எண்ணி, நம்மால் தான் நம் கணவருக்கு இவ்வாறு அவமானம் ஏற்பட்டது என்று தான் மிகவும் மனமுடைந்து தீயில் தன் உயிரை மாய்த்து கொண்டாள் சதி. இதனை அறிந்த சிவபெருமான் கடும் கோபத்தில் தன் 3வது கண்ணை திறந்து வீரபத்ரனுக்கு உத்தரவிட்டார்.
நீ அந்த யாகத்திற்கு சென்று அந்த யாகத்தை முழுவதும் நாசம் செய்து அங்கு இருக்கும் தக்ஷனை அளிக்க வேண்டும் என்று சிவபெருமான் உத்தரவிட்டார். அதை கேட்ட வீரபத்ரன் கடும் கோபத்துடன் அந்த யாகத்திற்கு சென்று அந்த யாகத்தை முழுவதுமாக நாசம் செய்து தக்ஷனை ஓட ஓட விரட்டினார். என் சிவபெருமானையா நீ அவமானம் படுத்தினால் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று தக்ஷனை முழுவதும் வீழ்த்தினார் வீரபத்ரன். பின்பு சிவபெருமான் தன் சதியை காண அங்கு சென்றார். அங்கு போய் பார்த்ததும் சதி சடலமாக கிடப்பதை பார்த்த சிவபெருமான் மிகவும் மனமுடைந்து போனார். மிகவும் கதறி அழுதார். சதியுடன் வாழ்ந்த நாட்களை நினைவு கொண்டு மிகவும் கதறி அழுது கொண்டிருந்தார் சிவபெருமான். தன் கோபம் மிகவும் உச்சத்தில் அடைந்ததால் அவர் தாண்டவம் ஆடத் தொடங்கினார். இதனை பார்த்த விஷ்ணு, நாரதர், தேவர்கள் இந்த உலகிற்கே மிகவும் அழிவு ஏற்படும் என்று அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். அவர்கள் பயந்தது போல் உலகம் சமநிலை இல்லாமல் மிகவும் பேராபத்தை சந்தித்தது. அங்கிருந்த உயிரினங்கள் அனைத்தும் துன்பப்பட்டன. சதியை பிரிந்த துயரம் சிவபெருமானை மிகவும் வாட்டியது. சிவபெருமான் தான் என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெரியாமல் மிகவும் சோகத்துடன் சதியின் சடலத்தை தூக்கி கொண்டு காடு, மலைகள் மற்றும் இந்த உலகம் முழுவதும் மிகவும் சோகமாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். இதனை பார்த்த அனைவரும் இவ்வாறு இருந்தால் பிரபஞ்சம் சமநிலை அடைவது மிகவும் கடினம் என்று எண்ணி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று விஷ்ணு தன்னிடம் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை கொண்டு சதியின் உடலை மாய்த்தார். இந்த செயல் சிவபெருமானுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கியது. ஆனால் பல வருடங்கள் கழித்து அவர் சதியின் இறப்பை ஏற்றுக்கொண்டார். பிறகு சிவபெருமான் சாந்தமடைந்து தவத்தின் நிலையை அடைந்து அமைதியானார். இப்படி விஷ்ணு பகவான் தன்னிடம் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை கொண்டு சதியின் உடலை மாய்த்த பொழுது சதியின் உடல் பாகங்கள் அங்கங்கே பூமிக்குள் சிதறின. அந்த சிதறிய இடங்கள் இன்று அனைத்து இடங்களிலும் சக்தி பீடங்களாக திகழ்கின்றன. நம்ம தமிழ்நாட்டில் சக்தி பீடமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். இந்த அம்மனை நம்ம வழிபட்டால் திருமணம் தடை நீக்கி திருமணமாகும். பின்பு குடும்பத்தில் இருக்கும் சங்கடங்கள் நீக்கி குடும்பத்தில் அமைதியை தருவாள் இந்த அம்மன். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அனைத்து செல்வத்தையும் தருவாள் இந்த மதுரை மீனாட்சி அம்மன். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு சக்தி பீடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில். இந்த காமாட்சி அம்மனை நம்ம வழிபட்டால் நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பாள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதியும் தருவாள். பராசக்தியின் அருளால் குறைகள் அனைத்தும் நீங்கி நம் வாழ்க்கையில் மன அமைதி தரும் இடமாக இந்த காமாட்சி அம்மன் கோயில் இருக்கதாக கருதப்படுகின்றது. அடுத்தது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோல்காப்பூரில் என்னும் இடத்தில் இருக்கும் மகாலட்சுமி அம்மன் கோயில். இந்த அம்மனை போய் நாம் தரிசித்தால் நம் வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீக்கி நம் வாழ்க்கையில் நன்மையை அளிப்பாள் இந்த அம்மன். அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஞானத்தை அளிப்பாள் இந்த அம்மன். அடுத்து சிறப்பு வாய்ந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய காளி கோயில். இந்த காளியை போய் நம்ம தரிசித்தால் நம் எதிரிகளை சமாளிக்கும் தைரியத்தை இந்த காளி நமக்கு கொடுப்பாள். அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்து வரும் துன்பங்களையும் நீக்குவாள் இந்த காளி தேவி. அடுத்து இந்தியாவில் சிறப்பு வாய்ந்த சக்தி பீடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி அம்மன். இந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி அம்மனுடைய சிறப்பு என்னென்னா இந்த அம்மனை நம்ம தரிசித்தால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையில் இருக்கும் பில்லி, சூனியம் போன்றவற்றை இவள் நீக்குவாள். இப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 சக்தி பீடம் இருக்கின்றது. ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த தனித்துவமான அனுபவம் இருக்குது. பராசக்தி நம்மளை அழைக்கின்றாள் என்றால் அது நிச்சயமாக வரம் தரும் நேரமாக தான் இருக்கும். அதனால் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும்னா நமக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த தலத்திற்கு சென்று சக்தியை வழிபட்டால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் புண்ணியமும் ஒரு மாற்றமும் ஏற்படுத்தி தருவாள் இந்த சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் இந்த சேனலில் போடப்படும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.